அன்னை தமிழ் பேரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. சென்ற முறை கழுதைக்கு ஒரு கவிதை என்ற தலைப்புடன் உங்களை சந்தித்தேன். அப்பொழுது இந்த கழுதையை பற்றி ஒரு விவரம் குறிப்பிட மறந்துவிட்டேன். அதாவது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஆரம்பத்திலும் இறுதியிலும் இந்த கழுதை ஒரு பங்கு வகித்திருக்கிறது. அதாவது கன்னிமரியாள் அவரை கருவிலே தாங்கிய பொழுது அவர்கள் கலிலேயாவிலிருந்து பெத்லகேமுக்கு போக வேண்டிய தருணத்திலே இந்த கழுதை தான் மாதாவையும் அவருடைய கருவிலே இருந்த கிறிஸ்துநாதரையும் சுமந்து கொண்டு சென்றது. அத்துடன் அவர் பிறந்த பொழுது அந்த மாட்டுத் தொழுவத்திலேயும் பக்கத்திலே இருந்தது. அதை போலவே அவர் மரணிப்பதற்கு முன்பாக கடைசியாக அவர் ஜெருசலேம் நகருக்குள் வருகின்ற பொழுதும் இந்த கழுதையின் மேல் தான் அவர் ஊர்வலமாக வந்தார். அதன் பிறகு அவர் பிடிபட்டு கொலை செய்யப்பட்டார். ஆகவே கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே இந்த கழுதைக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது. இப்பொழுது அந்த கழுதைக்கு ஒரு வதிவிடமாக இருக்கின்ற மன்னாரை பற்றி நான் எழுதிய பாடலுடன் உங்களை சந்திக்கின்றேன். பாடலை கேட்டு உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம். மன்னாரின் பெருமை சொல்வோம், எங்கள் மடுமாமறி எண்ணெய் பதியாக விளங்கும் எம் மன்னாரின் பெருமை சொல்வோம், எம் மன்னாரின் பெருமை சொல்வோம், பெருமை சொல்வோம். தலங்கள் கொண்டோம் எங்கள் திருத்தீஸ்வரத்தாலே, பிறை சூடி புகழ் கூறும் மன்னாரின் பெருமை சொல்வோம், பெருமை சொல்வோம். இஸ்லாமிய துணையும் கொண்டோ அங்கே இஸ்லாமின் புகழ் பாடும் பள்ளிகள் பல கொண்ட மன்னாரின் பெருமை சொல்வோம், பெருமை சொல்வோம். வளங்கள் கொண்டோம் அங்கே அடர்காட்டு விலங்கோடு அலங்கார மயிலாடும் மன்னாரின் பெருமை சொல்வோம், பெருமை சொல்.